வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம எண்ணெய் இல்லாமல் அகத்திக்கீரை குழம்பு வைக்க போகிறோம். அந்த அகத்திக்கீரை குடல் புண்ணு, வாய் புண்ணு, ஜீரண கோளாறு எல்லாமே சரி பண்ணு. வாரத்தில் ஒரு நாளைக்காவது அகத்திக்கீரை குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம். பாரம்பரிய முறைப்படி இப்போ இந்த அகத்திக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கணும். கீரை நல்லா உருவி அலாசி கோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி வச்சுருக்கு. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இப்போது சூடாயிட்டுது. இல்லை கொதிக்கிற பதம் வந்தோடனே கீரை போடணும். இது கூட கல்லுப்பு நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுக்கணும். கீரை கொதிச்சிருச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சோடா போட்டு எப்படி ஒரு மாற்றி விடணும். ஏன்னா அப்போ தான் கீரை பச்சை கலரில் இருக்கும். இப்படி தொலை விட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு 7 வரமிளகாய் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 2 தக்காளி, 1/2 கப்பு தேங்காய். இது 4 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி. பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூனு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பூண்டு, பெரிய பூண்டை ஒரு கட்டு எடுத்துக்கணும். எடுத்து இப்படி துவைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலை சும்மா 5-6 மணத்துக்கு வேண்டி போடணும். இது எல்லாத்தையும் பச்சை அரைக்கணும். பருப்பும் தேங்காயும் மட்டும் கடைசியாக போட்டு அரைக்கணும். இது முதல்ல ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. கொஞ்சம் கரகரன்னு அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு போட்டு சும்மா 4 சுற்றி எடுத்துட்டு கடைசியாக சின்ன வெங்காயம் போட்டு அது நைஸாக அரைக்கக்கூடாது. முதல்ல வரமிளகாய் போடணும். அப்புறம் மல்லி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பச்சையாக அரைக்கணும். இனி பூண்டு, தேங்காய், தக்காளி, புளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் குறன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பிரிவிருன்னு அரைச்சிக்கணும். அது கூட பருப்பு, சின்ன வெங்காயம் அதையும் போட்டு ஒரு 4 சுற்றி எடுத்துக்கணும். கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நசுங்கிடுச்சு. தண்ணி கொஞ்சமாக வடிச்சிட்டு அப்புறம் மத்து போட்டு கடையணும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்புறமா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். அதில் இந்த கீரை வடித்து வச்ச தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி ஜார் அலாசி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட்டு ஊற்றினா கொதிக்கும் போது நல்லா கெட்டி ஆகும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம்.
உப்பு பத்தாமல் இருக்குது. நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். தாளிக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஊற்றி கடைஞ்சதுக்கப்புறம் குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இனி ஆஃப் பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம்.